தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, நம் அனைவரின் ஆசான் தாய்மொழி செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. முத்துக்குமாருக்கு மூத்த முதல் நெருப்பு அன்பிற்கினிய தம்பி அப்துல் ரவுப் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்று இல்லாது என்னுடைய உயிராகவும் உணர்வாகவும் அடர்த்தியான நம்பிக்கையாகவும் என்னுடைய கனவாகவும் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கம். ரவுப்பை நம்முடைய மாணவர் பாசறை குறியீடாக ஏந்தி பயணிக்கிறது. தமிழீழ மண்ணில் நமது மக்கள் தாக்கப்பட்டு வாழ்விடங்களை விட்டு வெளியேறுகிற நிலைமை வந்தபோது இன்னொரு தாய் நிலமான தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அரியலூரிலே இருந்த ஏதிலிகள் முகாமிலே நம் உறவுகள் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்போது நம்முடைய தாய் அப்துல் ரவுப்பினுடைய அம்மா, ஒரு இஸ்லாமிய தாய், ஒவ்வொரு வாரமும் அந்த மக்களுக்கு தன்னாலான உதவிகளை போய் அந்த முகாமிலே செய்து கொண்டிருந்தார். தாய் கூடவே சென்று வந்த மகன்தான் நம்முடைய ரவுப். இந்த மக்கள் படுகிற துயரத்தில் தோய்ந்து இளவயதிலிருந்தே அந்த உணர்வில் ஊறி வளர்ந்து வந்த அந்த சிறுவன் நம் இன மக்களை கொன்று குவிக்கிற சிங்களர்கள் இந்த நிலத்தில் விளையாட, கிரிக்கெட் மட்டைப்பந்து விளையாட வருகிறார்கள் என்கிற போது அதனால் அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என் மக்களை கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி இப்படி துன்பப்படுத்துகிற துயருறுத்துகிற இந்த சிங்களர்கள் என் தாய்நிலத்தில் வந்து விளையாடுவதா
இதை தடுப்பது எப்படி என்று சிந்தித்த அவன் அந்த மாணவ பருவத்தில் அவனே கைப்பட ஒரு துண்டறிக்கையை தன் கையிலாக எழுதி தயாரிக்கிறான். தயாரித்து கொண்டு அந்த அறிக்கையை கையில் பிடித்து கொண்டு நாட்டு மக்களின் கவனத்தை இதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தன் உடலிலே எரியெண்ணெயை கொட்டிக்கொண்டு வீதியிலே ஓடுகிறான். உடலிலே நெருப்பை வைத்த ரவு எந்த கையிலே துண்டறிக்கை ஏந்திருந்தானோ அந்த கையில் மட்டும் எண்ணெய் படாமல் பார்த்து கொண்டான். ஏனால் தான் எரிந்தாலும் இந்த அறிக்கை எரிந்து விடக்கூடாது என்று. அப்படி தன் உயிரையும் உடலையும் திரியாக்கி எரிந்து இன உணர்வு சூடேற்றியவன் தம்பி அப்துல் ரவுப். ஈழத்தாயகத்திற்காக முதலில் எரிந்த மகன் அவன் என்பதால் தான் முத்துக்குமாருக்கு மூத்த நெருப்பு, முதல் நெருப்பு என்று அவனை நாம் போற்றுகிறோம். அவனை மறப்பது என்பது இறப்பதற்கு சமம். நாம் இறக்கவில்லை, அதனால் அவனை மறக்கவில்லை. அதனால்தான் அந்த மாணவர் பாசறை என் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் அவனை இதயத்தில் சுமக்க வேண்டும் என்பதற்காக அவனை குறியீடாக ஆக்கினோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வகுப்பறைகள் அறிவு கருவறைகளாக இல்லாது வர்த்தகரைகளாக மாறிவிட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி அரசியல் பொது மேடைகளை வகுப்பறைகளாக மாற்றி கற்பித்துக் கொண்டிருக்கிறது. மரங்களோடு பேசுகிறார்கள், மாட்டு ஆடோடு பேசுகிறார்கள், மலைகளோடு பேசுகிறார்கள், ஆறை பற்றி பேசுகிறார்கள், கடலை பற்றி பேசுகிறார்கள், தண்ணீரை பற்றி பேசுகிறார்கள். ஏன் பேசுகிறார்கள்? நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு அறிவு இருக்கிறது, அது இல்லாது நாங்கள் வாழ முடியாது என்ற தெளிவு இருக்கிறது, அதனால் பேசுகிறோம். மரத்திற்கு ஓட்டாயிருக்கிறது. சீமானும் அவன் பிள்ளைகளும் போய் மரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். மரத்திடத்தில் எங்கள் ஓட்டில்லை, மரத்திடத்தில் எங்கள் உயிர் இருக்கிறது, அதனால் பேசிக்கொண்டு. நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, மாசேத்துன் எழுதாத வெள்ளைத்தாள்களை என்னிடத்தில் தாருங்கள். எல்லோரும் எழுதி எழுதி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள். எழுதாத வெள்ளை தாள்களை எனக்கு தாருங்கள். ஏனென்றால் நான் ஆகச் சிறந்த ஒன்றை அந்த தாள்களில் எழுத வேண்டும் என்கிறார். அதனால்தான் என் அன்பு பிள்ளைகளே, உங்களை கூட்டி அமர வைத்து ஆகச் சிறந்த ஒன்றை எழுத வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னவன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் பெருமைக்குரியவர்கள். காரணம், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள். உலக மொழிகளின் தாய்மொழியின் பிள்ளைகள். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள். உலகத்தில் எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஆகச்சிறந்த தலைவனின் பிள்ளைகள் நாம். ஒரு
ஒரு மனிதனை நீங்கள் ஒரு அணிகலன் செய்கிற போது கொஞ்சம் அதை சேருங்கள், இதை சேருங்கள், இப்படி சேருங்கள் என்று சேர்த்து செய்வது போல ஒரு மனிதனை நிறைய அன்பு சேருங்கள், நிறைய பரிவு சேருங்கள், நிறைய கருணை சேருங்கள், நிறைய பாசம் சேருங்கள், நிறைய வீரம் சேருங்கள், சிறந்த ஒழுக்கத்தை அவனுக்கு கொடுங்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் சொல்லி ஒரு மனிதனை படைத்தால் அவன் பிரபாகரன் என்ற பெருவடிவமான அந்த மகத்தான தலைவனின் மக்கள் பிள்ளைகள் நாம் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் உங்களுக்கான தலைவர்களை தேடிய பிள்ளைகள் அல்ல, போராட்ட களத்தில் போர் களத்தில் உங்களுக்கான தலைவர்களை தேடிய காத்தடிக்கும் திசைகளெல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல நீங்கள். புயலே வீசினாலும் அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க விதைமணிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய அன்பு பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது பெருமையும் மிகுந்த நம்பிக்கையும் எனக்கு உருவாக. நம்முடைய தலைவன், என்னுடைய தலைவன் ஏதாவது செய்யணும், நீங்க ஏதாவது செய்யணும்பா என்றபோது சரியாக 17 ஆண்டுகள் என் முன்னால் நீங்கள் எப்படி அமர்ந்திருப்பீர்களோ அப்படித்தான் நான் என் அண்ணன் முன்னாடியும் அமர்ந்திருந்தேன். நீங்களாவது கூட்டமாக 4-5 பேரோடு வந்து என்னை சந்திப்பீர்கள். நான் ஒரே ஆளாக முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கு இருக்கிற சீமானா இருந்தால் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணா என்று சொல்லியிருப்பேன். அன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏதாவது செய்யணும், எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. செய்யணும், ஒரு வார்த்தை கேட்குற ஒரு 5000 இளைஞர்களை திரட்டி நீங்க போராடிட முடியாதா? 5000 பேருக்குமா தமிழ்நாட்டுக்குள்ள சிறை இருக்கு என்று கேட்டார். அப்போ எனக்கு புரியல என்ன செய்யுது என்று. விழித்து கொண்டிருந்த அந்த சீமான் தான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பிள்ளைகளை, மக்களை அந்த தலைவனின் கொள்கைக்காக, அந்த தலைவனின் தத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக தமிழர் நிலத்தில் கட்டி எழுப்புகிறார் என்றால் அவன் அதிகம் பேசுகிறவன் அல்ல. ஏனால் சொல்லுக்கு முன் செயலே சிறந்த சொல் என்ற தத்துவத்தை ஏற்ற தலைவன். தன் தம்பியிடத்தில் சொல்கிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனாகிறான். இதையெல்லாம் ஒரு நாள் சொல்லிவிடுகிறார். திருப்பி நிலத்தை விட்டு பிரிகிற நேரம் வரும்போது தோள் மேல் கை வைத்து ஒரே ஒரு வார்த்தை, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் என்கிறார். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு அடிமை தேசியனத்தின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார்.
இப்ப அந்த உணர்த்துதலைத்தான் கடந்த 15 ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்ததால் தான் நீங்கள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள். ஆம் என் பிள்ளைகளே, நாம் அடிமைகள். நம் அன்னை நிலத்திலே நம் அன்னை தமிழ் அரியணையில் இல்லை. அவள் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, ஏட்டு மொழி, நாட்டு மொழி, பேச்சு மொழி, எந்த இடத்திலும் நம் தாய்மொழி. தாய்மொழியை மறந்து இழந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி. தாய்மொழியை பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்த நாடுகள் எல்லாம், பாதுகாத்த நாடுகள் எல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. தாய்மொழியை அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாற்று. தன் தாயினத்தில் தன் தாய்மொழியை கற்க முடியாத நிலையில் தமிழில் பேசினால் மதிப்பு இருக்காது, தமிழில் படித்தால் வேலை இருக்காது, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்கிற நிலை. இதுதான் உலகத்திலே அன்பு பிள்ளைகளே மிக 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 கீழான அடிமை நிலை. உங்களிடத்தில் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றிலிருந்து தொடங்கவில்லை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறீர்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரமைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். ஆம் என் அன்பு பிள்ளைகளே, நானும் விலகி நிற்க முடியாது, நீங்களும் விலகி நிற்க முடியாது. உயிரா உரிமையா என்றால் உயிரினும் மேலானது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிரிழப்பு ஒருவனுக்கானது, உரிமை இழப்பு அவன் பிறந்த பெருமை மிக்க தேசிய இனத்திற்கானது. அதனால் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை. இங்கே எனக்கு முன்பு பேசிய தம்பி மாயன், என் அன்பு தம்பி மணிசெந்தில், என் அன்பு தம்பி துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கு. ஏன் ஒரு வாழ்வியல்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அதையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்க வேண்டும், உன் பாடத்திட்டம், படித்தால் என்ன வேலை, அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம், அதை எங்கு பார்க்க வேண்டும், பணியிட மாற்றம், பணி உயர்வு, பணி ஓய்வு, ஓய்வூதியம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது, தீர்மானிப்பது அரசு இயல். வழிபடுகிற கோயில், இதற்கு குடமுழுக்கு, இதற்கு 5 வேளை பூஜை, இந்த கோயிலுக்கு அன்னதானம், இதையெல்லாம் முடிவெடுப்பது அரசு. ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்கலம் விண்ணை நோக்கி
விஞ்ஞானிகள் பறக்கிறார்கள். எந்த நேரம் பறக்க வேண்டும் தீர்மானிப்பது அரசு. அந்த நாட்டோடு போ, எந்த நேரத்தில் எந்த நாளில் தீர்மானிப்பது அரசு. எல்லாவற்றையும் ஒரு மனிதன் வாழ்வில் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அதனால் அரசியல் ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயல். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு மூன்று தான். அப்படியானால் எனக்கான அரசியலை யார் தீர்மானிப்பது? நீங்களா? உங்களுக்கான அரசியலை யார் தீர்மானிப்பது? நானா? உங்கள் உணவை நான் உண்டால் உங்களுக்கு பசி தீருமா? உங்கள் மூச்சு காற்றை நான் சுவாசித்து நீங்கள் உயிர் வாழ முடியுமா? முடியாத. ஆகவே என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உரிமையை, என் விடுதலை நானே போராடி பெறுவது இந்த முடிவுதான் எனக்கான அரசியல். அதுதான் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய இன அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்ன? தேசம் தமிழ் தேசம், நாடு தமிழ்நாடு. இங்கு வாழ்கிற மக்களுக்கான மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொழில்நுட்ப வேளாண்மை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பொருளாதார வளர்ச்சி, மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, காட்டு வளம், கடல் வளம், மலை வளம், நீர் வளம், மணல் வளம் எல்லாவற்றையும் காப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். வேற்றுக்கிற சொல்லு மாதிரி சொல்ல தமிழ் தேசம் இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய ஒரே அரசியல் இந்த அரசியல் தான். என் அன்பு பிள்ளைகளே, 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி நாட்டின் மொழியாக இருக்கணும்னு நினைக்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழி நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே, என் அன்பு பிள்ளைகளே. ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய கொள்கை நிலைப்பாடுகளை வலியுறுத்தி சொல்லும். சுருக்கமாக உங்கள் சிந்தையில் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மொழி கொள்கை, நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய இனத்திற்கான கட்சி, இதனுடைய மொழி கொள்கை என்ன? மும்மொழி கொள்கை, அது மோசடி கொள்கை இந்தியனோடது. இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, இது திராவிடனோடது. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ், ஒரே மொழி. அது எனக்கு மட்டுமல்ல, உலகில் எல்லா மொழிவழி தேசியத்திற்கும் அவனுடைய தாய் மொழியே கொள்கை மொழியாக இருக்கணும். இந்த மகனை எத்தனையோ தாய்மார்கள் மகனே என்று அன்போடு அழைக்கலாம், நான் அம்மா என்று பாசத்தோடு விழிக்கலாம். ஆனால் என்னை பெற்றவர் ஒருவர், அவள் யார்? அந்த தாயார், அதுதான் என் மொழி தமிழ். மொழி கொள்கையில் எங்கள் நிலைப்பாடு, கொள்கை மொழி எம்முயிர் தமிழ். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகின்
உலகின் எல்லா மொழிகளையும் கற்போம். விரும்பினார் இந்தி உட்பட. ஏன் உலகில் எல்லா மொழிகளையும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. ஏன் தாய்மொழி கல்வி? தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு அவசியமோ அப்படி தாய்மொழி கல்வி அவசியம். அண்ணல் காந்தியடி இதை கொடுக்காததும் ஒருவித தேச துரோக குற்றம். தன்னை மறந்து உறங்குகிற போது ஒரு மகனுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் அவன் கல்வி மொழி, அதுதான் அவன் சிந்தனை மொழி, அதில் தான் அவனுக்கு பயிற்றுவிக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லா மொழிகளையும் படிப்போம், விரும்பி படிப்போம். ஆனால் எங்கள் உயிர் மொழி தமிழை தூக்கி பிடிப்போம். எல்லா மொழிகளையும் விரும்பி கற்றுக்கொள்வோம், எம் உயிர் தமிழ் மீது பற்றுக்கொள்வோம். உலகின் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம், மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை மானுட நேயம் என்கிறீர்கள். அதை போலவே எங்கள் மொழி தமிழையும் தமிழ் பேசும் எம் மக்களையும் நேசிக்கிறோம். இதை இனவெறி என்கிறீர்கள். இதை எப்படி ஏற்பது என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. எனக்கு நீ கற்பிக்க கூடாது. மானுட நேயம், உயிர்மை நேயத்தை எனக்கு கற்பிக்க கூடாது, கற்பிக்க கூடாது. ஏன்? நான் ஆக சிறந்தவன். சீனன் எழுந்து என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான். அரேபியன் எழுந்து என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான். அதே காலகட்டத்தில் எங்கள் முன்னவன் கணியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் தேடி. நீங்கள் மானுடம் பேச தொடங்குவதற்கு முன்பே உயிர்மையின் நேசம் பேசிய ஒரு இனம் உலக வரலாற்றில் தமிழ் பேரிடம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. மானுடர்களை மட்டுமல்ல, உலகில் இருக்க எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருங்கூட்டம் ஒன்றென்றால் அது தமிழ் பேரினம். எனக்கு கற்பிக்க கூடாது. அதில் தெளிவுபடுத்துகிறோம். எதை நாங்கள் கத்துக்கிறோம் தேவைதான். உறக்க சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே, என் அன்பு பிள்ளைகளே, எங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள், எத்தனை சாளரங்கள், அத்தனையாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தமிழை. ஏன் பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் எந்த பயனும் வரப்போவது இல்லை. இதுதான் எங்கள் கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி என்பது எந்த இனத்தையும் பகைக்கல்ல, தமிழ் பேரினத்தின் பகையை வெல்ல. நம்மளை இனவெறியது என்பார்கள். நாம் பேசுவது ஒரு தேசிய இனத்தின் உரிமை, இறையாண்மை. இந்திய பெருநிலத்தில் மொழி வழியே பல்வேறு தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. மாநில உரிமை என்பதில் முதன்மையான உரிமை. எந்த மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? தமிழ். எந்த இனத்திற்கு? தமிழ் இனத்திற்கு.
அப்போது இந்த மாநிலத்தின் உரிமையிலே முதன்மையான உரிமை அந்த மண்ணின் மகன், தமிழ் மகன் மகள் அந்த மண்ணை ஆளுகிற உரிமைதான் மாநில உரிமையிலே மிக மிக முதன்மையான உரிமை. அதனால் இந்த வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லோரும் வாருங்கள், ஒன்னாக நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லோரும் கூடி ஒருதாய் பிள்ளைகளாக வாழும். ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். ஏன் என் அன்னைக்கு எத்தனை மகனும் வரலாம், அம்மா என்று பாசத்தோடு அழைக்கலாம், அவர்களும் நேசிக்கலாம். அவள் உதிரத்தில் உதித்த இந்த மகனை போல பேரன்பு கொண்டு என் தாயை காதலிக்க நேசிக்க எவரும் இருக்க முடியாது. என் தாய்க்கு எப்படியோ அப்படித்தான் என் தாய் நிலத்திற்கு. ஏன் நாங்கள் ஆளும்போது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் வழிபாடு, என் கடல், என் மலை, என் காடு, என் பிள்ளைகளின் கல்வி, என் தாய் தந்தையருக்கான மருத்துவம், அவர்களுக்கான வேலை, என் நாட்டின் வளர்ச்சி, இந்த கனவு இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற நேசிக்கிற ஒருவனுக்கு தான் வரும். ஏன் வழிதோய்ந்த இனத்தின் பிள்ளைகள், மூவேந்தருக்கு பிறகு தமிழர் தாய் நிலத்தில் முடிசூடாத மக்களின் பிள்ளைகள், பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வீழ்ந்து விட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள், வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள், கண் முன்னே இனச்சாவை பார்த்த பிள்ளைகள், கண் முன்னே நிலவள களவை பார்த்த பிள்ளைகள், கண் முன்னே என் மொழி சிதைந்து அழிவதை பார்த்த பிள்ளைகள், இதை மீட்க காக்க வழி இல்லையா என்று ஏங்கி துடித்து தவித்து நிற்கும் பிள்ளைகள். உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில். அதுதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது. அந்த கனவு அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை, விடுதலை என்கிற பெருங்கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றோம். அப்படி ஒரு கனவை சுமந்து நின்றான். ஆற்றல், அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள், உடல் வலிமை பெற்றவர்கள், போர்க்கலையில் சிறந்தவர்கள், கண்ணியமும் நேர்மையும் மிக்கவர்களாக ஒரு புரட்சிகர தலைமுறை உருவாகி வர வேண்டும். ஒரு புத்துலக சிற்பிகளாக என் இனப்பிள்ளைகள் உருவாகி வளர வேண்டும், வர வேண்டும். என் நாட்டின் எதிர்கால நிர்வாகம் அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவன் நம் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். இது அரிதான செயல்தான், நான் அறிவேன். ஆனாலும் இது சாத்தியமாகும், ஒரு நாள் என் இனப்பிள்ளைகள் சாதிப்பார்கள் என்று கனவு கண்டவன் சத்தியத்தின் மகன் பிரபாகரன். என் தலைவன் எனக்கு சொன்னதை, என் தலைவன் அவன் பிள்ளை எனக்கு சொன்னதை என் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இதை சாத்தியப்படுத்த வேண்டும். என் தம்பி மணிசேகர் சொன்னது போல இந்த இடத்தில் நாம் வந்து நிற்போம் என்று யாரும் நானே நினைக்கிறேன். ஆனால் நான் இவ்வளவு உறுதியாக இருந்த வேலையை செய்தேன் என்று நானே நம்பாத போது என்னையே ஒருவன் நம்பியிருக்கான். அவன் எப்படிப்பட்டார்னு ஒரு படம் இருந்த வயல படம் வெளியிட்டு வாழ்த்துக்கள்னு படம் வெளியிட்டு சினிமா எடுக்கிற வயல கூப்பிட்டு இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சு ஒருத்தன் இந்த வேலையை எடுத்துட்டு போறன்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய கணிப்பாளன் பாருங்க. அததான் என் தம்பி சொல்றான்.
விடுதலை புலி எல்டிடி சொல்றான், இன்னும் வலைவெளியில் இருக்கு, பிரபாகரனின் தீர்க்க தரிசனம்டா சீமான் என்று. இங்கே பேசிய என்னுடைய அன்பு மகன் நாராயணன் கோவிந்து கூட சொன்னார், தம்பி அறிவு, என்னுடைய அன்பு மகன் அறிவு, எல்லாரும் பேசினார், பிள்ளைகள், என்னுடைய ஆர்வீர் இளவல் அபு எல்லாம் பேசினார், எங்க தங்கை அனீஸ் எல்லாம், என் மகள் தமிழமுது எல்லாரும் பேசினீர்கள். இயக்கத்தின் இயங்கியல் விதி மாசித்தின் சொல்றது, நீ எந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிறியோ ஏற்றுக்கிறியோ அதில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும். ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமையை முழுமையாக நம்பணும். இதுதான் இயக்கத்தின் இயங்கியல் விதியில் முதன்மையான விதி. நீங்கள் எறும்பை போல இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் உயிருக்கினிய பிள்ளைகளே. 1 கோடி எறும்புனாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்கும். எறும்பு பயணிக்கும் போது பாருங்கள், ஒரே வரிசையில் செல்லும். ஒரு எறும்பு இப்படி போய் சேர்வது, ஒரு எறும்பு முந்துவது, ஒரு எறும்பு இப்படி போகாது. முன்னால் செல்கிற எறும்பு எப்படி நகர்கிறதோ அப்படித்தான். அது பாறை மேல் ஏறினால் ஏறும், மரத்து மேல் ஏறினால் ஏறும், பள்ளத்தில் இறங்கினால் இறங்கும். 1 கோடி எறும்பினாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்கும். அது மாதிரி இயங்கிய ஒரு இயக்கம் உலகத்தில் உண்டு என்றால் அது தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலி என்ற மக்கள் இராணுவம் தான். அப்படி என் பிள்ளைகள் இயங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அடிமை தேசியனத்தின் உரிமை விடுதலைக்கு ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் யார், நான் யார்? நான் மேடையில் பேசிவிட்டு வேர்த்து உடை நனைந்து அப்படி இறங்கி போகும்போது ஒரு தாய் என் கையை பிடித்து அழுகிறார். இப்படி இப்படி கத்தி இப்படி இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து நிற்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியேன்னு அந்த தாய் என் கையை பிடிச்சு அழுகிறான். என் மேல இருக்க அக்கறையில் தான், பாசத்தில். அந்த தாய்க்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அம்மா, என் இனத்துக்காக ரத்தம் சிந்தனவனுக்கு முன்னாடி நான் வேர்வதானம்மா சிந்துறேன். ஒன்றும் இல்லை. என் இனத்திற்காக உயிரையே கொடுத்தவர்கள் முன்பு நான் உணர்வை, நான் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்வை முன்னிறுத்தி வெறும் உணர்வைத்தான் கொடுத்து நிற்கிறேன். நான் தமிழன் என்ற உணர்வு. அப்ப உயிரையே கொடுத்தவனோடு ஒப்பிடும்போது நான் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை கொண்டு இருக்கிறது. பிறகு யாரோ ஒருவருக்காக உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை நீ கைவிடு. நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிருங்கொள் என்கிற, அதைத்தான் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அந்த உணர்வை தான் கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் உழைக்கவில்லை, எனக்கு பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு, என் சந்ததியினருக்கு. இந்த அரசியல் எனக்கானதல்ல, உங்களுக்கானதல்ல, உங்களுக்கும் பின்னே அடுத்து 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 வரக்கூடிய தலைமுறை. நம் கனவு என்ன? நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து இன்னைக்கு வீதியில் நின்று ஒவ்வொன்றுக்கும் ஆகும் போராடுகிற நிலைமை. இத்தனை போராட்டங்களை கையெழுத்திருக்கிறது இந்த அரசு. குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்த வேலை இல்லை, உணவு நஞ்சாக இருக்கிறது, காற்று நஞ்சாக இருக்கிறது, நீர் நஞ்சாக இருக்கிறது, பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோய் பிறக்கிறது, பிள்ளையின் தொப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறது. இந்த நிலையிலே என் பிள்ளைகளை
என் தலைமுறையை நான் விட்டு போக போகிறேனா என்ற கேள்விதான் நீங்கள் எழுப்ப வேண்டும். தமிழீழ மண்ணிலே பயணிக்கிற ஒரு பதாகைகள் இருக்கும் என் பிள்ளைகளே. சிறு குழந்தைகள் ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் அப்படி பார்க்கிற போது, அக்கா அண்ணா இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா? இதான் கேள்வி. அதேதான் என் அன்பு பிள்ளைகளை, உங்களிடத்தில் உங்கள் முன்னவன் கேட்கிறேன். இந்த அடிமை நிலையை, இந்த கொடிய சூழலை உங்கள் பிள்ளைகளுக்கு கையளிக்க போகிறீர்களா? இல்லை, இந்த தலைமுறையில் விடுதலை பெற்று வென்று பெருமைமிக்க தமிழ் தேசியமாக கட்டமைத்து பெருமையோடு உரிமை பெற்று வாழ்கிற ஒரு தமிழ் சமூகத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அதுதான் நீங்கள் மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சாதிக்காக கூடிய இடத்தில், மதத்திற்காக கூடிய இடத்தில், வணங்குகிற சாமிக்காக கூடிய இடத்தில் முதன்முறையாக தமிழ் இளம் தலைமுறையினர் நீங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக கூடுகிறீர்கள் என்றால் நீங்கள் மிகுந்த பெருமைக்குரியவர்கள். பிரபாகரன் ஒரு தீவிரவாதி, பிரபாகரன் ஒரு டெரரிஸ்ட், ஒரு செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி என்றெல்லாம் பழி சுமத்தி இருந்த காலத்தில் இல்லை. பிரபாகரன் என் பெரியப்பன், பிரபாகரன் என் தலைவர், பிரபாகரன் என் மாமன் என்று உணர்வு எழுச்சி கொண்டு ஒன்றுகிறது என்றால் நீங்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். நீங்கள் ஒவ்வொருவர் வரலாற்று நாயகர்கள். உங்களின் முன்னத்தியே பகத்சிங் இந்த நிலத்திலே உங்கள் வயதிலே மரண கயிற்றை முத்தமிட்டார். நண்பர்கள் சென்று, வா பகத், மன்னிப்பு கடிதம் தானே கேட்கிறார்கள், எழுதி கொடுத்து விட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக போராடலாம், பல மடங்கு வேகமாக வெறியோடு போராடலாம். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்கும் தான் இருக்கிறது. ஆனால் நான் வெளியிலே வந்து போராடுவதை விட துணிந்து இந்த மரண கயிற்றை, தூக்கு கயிற்றை முத்தமிட்டேன் என்றால் பகத்சிங்கை போல வீர மகனை இந்த நாட்டின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவார்கள். கற்பனை கூட செய்ய முடியாது. 22 வயதிலே ஒரு இளைஞன். புரட்சி என்றால் என்ன பகத்சிங்? புரட்சி என்றால் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. 22 வயதில் என்னது பிள்ளைகளே, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம், ஊழல் லஞ்சம் தெரியுது, வாக்குக்கு காசு அநீதி தெரியுது, கொலை கொள்ளை வன்புணர்வு தெரியுது, நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் பறிபோகிறது தெரிகிறது. ஆனால் தடுக்க முடியவில்லை. காரணம் வெளிப்படையாகவே அநீதி. இங்கே ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்டு விட்டது. எல்லா இடத்திலும் புறையோடி போன புத்தாக ஊழல் லஞ்சம் ஊறி கிடக்கிறது. கேடுகட்ட முறையற்ற நிர்வாகம். சாராயம் காய்ச்சுவது குற்றம். கள்ளச்சாராயம், சாராயத்தில் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் ஒன்றும் இல்லை. சாராயம் சாராயம் தான், விஷம் விஷம் தான். ஆனால் சட்டப்படி குற்றம் என்று வைத்திருக்கிறது. அதை குடிப்பதும் குற்றம்.
அதை குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாயை அரசு அங்கீகரிச்சு கொடுக்கிறது. மக்கள் காசை எடுத்து அந்த குற்ற செயலை சட்டப்படி அங்கீகரிக்கிறது அரசு. இது வெளிப்படையான அநீதி, வெளிப்படையான அநீதி. தான் விரும்பிய நடிகரை பார்க்க சென்று நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழக்கிறார்கள். அரசு மக்களின் காசை எடுத்து 10 லட்சம் கொடுக்கிறது. நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்திலே இருந்து எல்லையிலே போரிட்டு உயிர் நீத்து வருகிற ராணுவ வீரனை ஒருவன் கூட சென்று மரியாதை செய்வதில்லை. அவனுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தார்கள் என்ற செய்தி நாட்டிலும் இல்லை, ஏட்டிலும். வெளிப்படையான அநீதி, அநீதி. இப்படி எண்ணற்ற அநீதிகள் வெளிப்படையாகவே நடக்கிறது. ஊழல் எந்த அமைச்சர் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. கருவறை முதல் கோயில் கருவறை வரை லஞ்ச். இறைவனை வழிபட சிறப்பு வழிபாடா 1000 ரூபாய் 500 ரூபாய் சிறப்பு வழிபாடு. எல்லா இடத்திலும் வெளிப்படையாக அநீதி. இப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து அழித்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி என்கிறார். அதைத்தான் என் அன்பு பிள்ளைகளை நாம் முன்வைக்கிறோம். நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல, பழுது நீக்க வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியாளர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்தவர்கள். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு, அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். என்ன அமைப்பு அடிப்படை? என்ன அமைப்பு அடிப்படை? மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவரை தேர்வு செய்யலாம். ஆனால் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிற வாய்ப்பை கொடுக்க கூடாது. அது மக்களாட்சிக்கு நேர் எதிரானது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவருக்கு தான் மந்திரி பதவி கொடுக்க வேண்டும். இது அடிப்படை அமைப்பு மாற்றம். மக்களால் தேர்வு செய்யப்படாத ஐயா மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஆண்டு விட்டார். அதனால என்ன பிரச்சனை? ஒரே நாளில் 2003 ராத்தேலால் ரிச்சாரியா என்கிற நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவன் சேமித்து வைத்திருந்த நாடெங்கிலும் பயணப்பட்டு சேமிச்சு 22,972 நெல் வகைகளை பாரம்பரிய நெல் வகைகளை அமெரிக்காவின் சின்சாண்டோ நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்து விட்டார். விதையை தொலைத்துவிட்ட ஒரு இடத்தில் ஒரு நாட்டின் பிள்ளைகள் நாம். எந்த விதையும் ஒன்னிடத்தில் இல்லை. தக்காளி விதை, கத்தரி விதை, எந்த விதையும். விதை தடுப்பு சட்டம் வருகிறது. அப்ப மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவருக்கு மிக உயர்ந்த பதவி. இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது, ஜனநாயக துரோகம். இதை மாற்றி அதன் அடிப்படை அமைப்பு மாற்றம். அதை நிறைய பேசியிருக்கும். வரைவிலும் இருக்கு, ஆட்சி வரைவில். எங்கள் அரசியல் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, செயல் அரசியல், சேவை அரசியல். இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. எங்களுக்கு கனவு வழிநடத்துகிறது. தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு கனவு, முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு.
குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணிநீரும் மண்ணும் மலையும் அடிநில காடும் உடையதன் உருவசையும் ஓவா பிசியும் பணியும் செருவகையும் சேவா உருவகையும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு. எங்கள் முன்னவர்கள் பகுத்து வகுத்து வந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூச்சாது. ஏகப்பட்ட தத்துவம், கணக்கில்லாத கருத்து. எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எங்கள் இனம் களவு வழி நடத்துகிறது, திராவிடர்களுக்கு களவு வழி நடத்துகிறது. எங்களுக்கு எங்கள் இலக்கு கிழக்காக இருக்கிறது, திராவிடர்களுக்கு திருட்டு திசை காட்டுகிறது. அவர்கள் ஊழல் லஞ்சம், நாங்கள் உண்மை நேர்மை. அவர்களுக்கு ஒரே ஒரு பெரியார், எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் பெரியார். அவர்களை பெரியார் தான் படிக்க வைத்தார், இல்லை எங்களை எங்கள் தாத்தன் காமராஜர் தான் படிக்க வைத்தார். அவர்களுக்கு இலவசம், எங்களுக்கு தேசிய அவமானம். அது வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சி. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எங்கள் கனவு. வேறுபாடு. அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தன்மான தமிழர்கள். இங்கே கோட்பாட்டளவில் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய தூரம். அதுதான் திமிரோடு சொல்லுங்கள், எங்கள் அரசியலை நீங்கள் செய்ய வருவதற்கு இன்னும் 500 ஆண்டுகளுக்கு மேலாகும். ஏனென்றால் உங்களுக்கு மரம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, மலை என்றால் என்னவென்று தெரியவில்லை. திராவிடர்களுக்கு மலை கல்குவாரி, எங்களுக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு பூமி தாயின் மாறுது. திராவிடர்களுக்கு மரம் காசு பணம் துட்டு வெட்டு. அவர்கள் மரத்தை பார்த்தால் பலகை என்று நினைப்பார்கள். தமிழ் தேசிய பிள்ளைகள் பலகையை பார்த்தால் மரம் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு மரம் ஒரு விற்பனை பண்டம், எங்களுக்கு உயிர். என் மூச்சு காற்று, என் மழை, என் நிழல். ஏன் நாங்கள் உயிர்மை நேயர்கள். இங்கே ஒரு பிழை நிகழ்ந்து விட்டது. தம்பி ஹுமாயூன் சொன்னது போல என்ன சிக்கல்னா, இந்த திராவிட கட்சிகள் திமுக தொடங்கிவிட்ட பிறகு எப்படி கட்சியை வளர்க்கறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் இந்தி திணிப்பு 65 ஏற்பட்டது. முதல்ல 35 ஏற்பட்ட போது நடராஜன் தாளமுத்து, நம்ம தாத்தாக்கள் இறந்துடுறாங்க. நடராஜன் முதல்ல உயிர் பலியாகிறார், அதுக்கப்புறம் தாளமுத்து. பிறகு அந்த கொந்தளிப்பிட அந்த நிறுத்தி வைக்கப்படுகிறது இந்தி திணிப்பு. பிறகு 65 மறுபடி திணிக்கும் போது அங்கெங்கே உங்களை போல மாணவ பிள்ளைகள் கிளர்ந்து எழுகிறார்கள். குறிப்பா தியாகராஜ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த என்னுடைய மாமனார் தென்பாண்டி முத்து நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள், ஐயா நாவண்ணா காமராசன் அவர்கள் தன்னெழுச்சியாக அந்த நகலை, சட்ட நகலை எரிக்கிறார்கள். அங்கங்கே மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து பெரும் புரட்சி வெடிக்கிறது. அந்த மொழி புரட்சியை பார்த்து அதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். அப்போது இந்த திராவிடர்கள் அரியணையில் உட்கார்ந்து கொண்டு அன்பு பிள்ளைகளை சிந்திக்கிறார்கள். தமிழனுக்கு உயிர் அவன் உடலில் இல்லை, தமிழனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. தமிழ் இருக்கிறவரை அவன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அவன் என்ன செய்யணும்? மெதுவாக மெதுவாக அவன் மொழியை அழிக்கணும். எப்படி இருக்கணும்? தமிழ் சனியன் மொழி. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? அது பிச்சையீடு கூட லாய்ப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? அது காட்டு மிராண்டி மொழி. இப்படி பேசி பேசி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஏதோ அவன் வைக்கல, நம்ம முன்னவர்கள் வச்ச முழக்கம். தமிழன் என்று
தலை நிமிர்ந்து நில்லடா. அதுவும் முன்னோர்கள் வைத்த முழக்கம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அப்படியே மாற்றினார்கள். வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். மாற்றினார்கள். மெதுவாக மெதுவாக தாய்மொழியில் இருந்து தமிழ் தேசிய பிள்ளைகளை அப்புறப்படுத்தினார்கள். தமிழ் பயிற்சி மொழியாக இருந்தது, பிறகு பாடமொழியானது, பிறகு விருப்ப மொழியானது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. தாய்மொழியில் இருந்து ஒரு தேசிய இனம் வெளியேற்றப்பட்டு விட்டது. வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்டது. கோயில் வழிபாடு, கோயிலுக்கு போகலாமா? உள்ளே வராதே தீட்டு ஒரு கூட்டம், போகாதே அறிவு கட்டவன் செயல் அது ஒரு கூட்டம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல, வரலாற்று பேராவணம். எல்லா இனத்தின் கல்வெட்டும் வரலாற்று குறிப்பும் அந்த கோயில் சுவற்றுகளில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை விட்டு வெளியேறும் போது என் தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டு விட்டேன். இப்படி எல்லாவற்றையும் வெளியேற்றி இந்த மாணவர் கிளர்ச்சியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த இயக்கங்கள் மாணவர் அமைப்பை தடை செய்து படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்கிறது. எப்படி இருக்கு அரசியல்? தம்பி உமாயின் கூட உங்களுக்கு சொன்னார், அரசியலை கற்பிக்காதது கல்வியே அல்ல, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே இல்லை. ஏனென்றால் அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. அண்ணல் காந்தியடிகள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது. புரட்சியாளர் லெனின் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அரிஸ்டாட்டில் அரசியல் வேண்டாம் என்று நீ உனக்கான அரசியலை நீ செய்யாது விலகினால் நீ எவனை அறிவிருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். பிளாட்டோ. வெளியேற்றிட்டான். ஆசிரியர்கள் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசக்கூடாது அரசியல். ஆனால் சினிமா பேசலாம், திரைப்படத்தை பேசலாம். எப்படி மாறிச்சு? திரைப்படத்தை பேசலாம் என்று அனுமதித்த பிறகு கல்லூரி விழாவா திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள், பட்டமளிப்பு விழாவா நடிகர்கள் நடிகைகள், கல்வி சிறந்த தமிழ்நாடா நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள். நேற்று கூட 1000 ரூபாய் பெண்களுக்கு, விடுபட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறதா நடிகர்கள் இயக்குநர்கள். சினிமாவை ஒரு வெரி பிக் ரிலீஜனாக மாற்றியவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அதனால் என்ன நடந்தது? இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேம்பட்டது என்று கட்டமைத்தார்கள். விளைவு நல்ல கண்ணை மறந்துவிட்டு நடிகனை நாடாள அழைக்குது தமிழ் சினிமா. கலைகளை போற்றுவது, கலைஞரை காப்பது நமது கடமை. ஆனால் நடிப்பது மட்டுமே நாளையாள தகுதி என்று எண்ணுவது அறிவிழந்த மடமை. அதை கொண்டு போய் நிறுத்தியது இந்த திராவிட இயக்கங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் எத்தனை கல்வியாளர்கள் ஏறி பேசியிருக்கிறார்கள்? ஏதாவது கல்லூரி துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள். ஏன் கவர்ச்சி அரசியல், செய்தி அரசியல், விளம்பர அரசியல். அங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது. நம்முடைய அரசியல் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, செயல் அரசியல், சேவை அரசியல். 1000 ரூபாய் செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம். ஜனவரி 1 விளம்பரம். செய்தி அரசியல், விளம்பர அரசியல். 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பது அல்ல எங்கள் கனவு. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஈட்டிக்கொள்ள ஏழ்மை வறுமை நிலையில் என் தாயை வைப்பதல்ல எங்கள் கனவு. மாசம் 30,000 சம்பாதிக்கிற நிலையில் என் தாய்களை, என் தங்கைகளை
அவர்களின் வாழ்க்கை தரத்தை, பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குவதற்கான திட்டத்தை வளர்த்து வார்த்தெடுப்பதுதான் மக்கள் அரசியல். உங்க அம்மாவுக்கு என்ன வேலை கொடுத்துருவாச்சுமா? என்ன வேலை கொடுத்துருது? எங்க அம்மாவுக்கு ஊறுகாய் போட தெரியும். எங்க அம்மாவுக்கு விளக்கு மாத்து குச்சியே ஈக்கி கிழிச்சு விளக்கு மாத்து கட்ட தெரியும். எங்க அம்மாவுக்கு பாய் பின்ன தெரியும். எங்க அம்மாவுக்கு சொலகு பின்ன தெரியும். எங்க அம்மாவுக்கு ஓலை கொட்டாம் பின்ன தெரியும். எங்க அம்மாவுக்கு முறுக்கு புளிய தெரியும். அதிரசம் சுட தெரியும். வடகம் போட தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருங்க என் தாயே. சீன பாய், சீன கொட்டான், சீன விளக்கமார், சீன கிளுகிழுப்ப. சீன பாயில படுத்தா தான் தூக்க வரும், கனவு வருமா? என் பாயில படுத்தா வராதா? என்ன வாய்ச்சிமா? என்ன நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்தில் என்ன வளம் இருக்கிறதோ அதை சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. மாடு வளர்ப்பேன், நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு நோய், அறக்காசு என்றாலும் அரசாங்க காசு, காசுனாலும் கவர்மெண்ட் காசு. என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், அறக்காசு காசு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததே நீதான். ஐயா அப்துல் கலாமின் புறா திட்டம் என்ன? அப்துல் கலாம் அவருடைய, அதைத்தான் உங்களுடன் பிறந்தவன், உங்கள் முன்னவன் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நீ அங்கே இரு, நான் வேலையோடு வருகிறேன். நீ வாழ்விடத்திலே சிறந்த கல்வியை தருகிறேன், அங்கே மருத்துவம் தருகிறேன், அங்கே வேலை தருகிறேன். இரு, இங்கே இரு. என்ன செய்வாய்? 2000 ஏக்கரில் மாடு பண்ணை, 2000 ஏக்கரில் ஆடு பண்ணை, 2000 ஏக்கர் நாட்டு கோழி. பசி என்ற சொல்லை இந்த நாட்டில் இருந்து ஒழிக்கலை என்றால் நான் பிரபாகரன் மகன். பால் இருக்கும் போது என் நாடு பசியை சந்திக்குது. நானே மாடு வளர்ப்பேன். என்ன மாடு வளர்க்குறது உனக்கு கேவலமா இருக்க? எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் டேய், நபிகள் நாயகம் வச்சிருக்காங்கடா, டேய் இயேசு மேய்ச்சிருக்காங்கடா, டேய் பகவான் கிருஷ்ணர்லாம் மேய்ச்சிருக்காருடா, ஏன்டா உனக்கு என்னடா வைக்கும்? ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்குடா. ஒரு தடவை மேய்ச்சித்தான் பாருடாங்கிறதுல. 1 கிலோ கறி 1000 ரூபாய்க்கு விற்கிது. நம்மளை வெட்டி வித்தா 1/2 பைசா வாங்குவானா அவனாவது? சொல்லு. செத்து போனாலும் உப்பு கட்டமா போட்டு வருஷம்புறா வச்சு சாப்பிட்றோம். நம்ம மீன் செத்தா கூட கருவாடு, மனுஷன் செத்தா வெறுங்கூடு. ஒரு 10 பைசா தராது. நீ பண்ற பாடு பெரும்பாடா இருக்கும். நீ நான் வந்த பிறகு வரேன். பொறியியல் படிச்சவன் 400 பேர் வாயுக்காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கான். சுகி சுமோட்டால வண்டி ஓடி இருக்கான். என்ன படிச்சிருக்கான்னு கேளு. உன் வீட்டில் வந்து கொடுக்குறான்ல, என்ன படிச்சிருக்கீங்க அண்ணான்னு கேளு. MBA MSc. டாஸ்மார்க்கில் போய் சரக்கு ஊற்றி கொடுக்குறாருல, போய் கேளு, அண்ணா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு. MA B.Ed MA. நமக்கு ஒரு திமிரு வேண்டாம். டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுற எங்கள் ஆத்தால போய் அண்ணன் தம்பி கவர்மெண்ட் வேலையாக இருக்கிறாங்க. என்ன நீ பண்ணிட்ட? வெட்டினரி டாக்டர், எது ஆடு மாட்டுக்கு கோழிக்கு ஊசி போடுறாருல, நாய்க்கலாம் விலங்கியல் மருத்துவர், அவர் அரசு மருத்துவர். ஆனால் ஆடு மாடு வளர்க்கிற ஆத்தால போனால் அரசாங்க பணியாக இருக்கக்கூடாது. இவன் சிரிக்கிறான் பாரு, இவன் பிள்ளை தான் முதல்ல விண்ணப்பிச்சு வரும். ஐயா எனக்கு ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற வேலையை கொடுங்க ஐயா. நமக்கு ஒரு கனவு இருக்குது என் பிள்ளைகளே. நீ இந்த சாலையில் பயணித்தால் திரும்பினால் பசுஞ்சோலை சாலைகள், ஒரே மரம் 10 கிலோமீட்டருக்கு வரும் பனை, அப்படியே மரம், ஆலமரம், அரச மரம், புங்க, பூவரசு, நாவரு, வேம்பு, புளி, இப்படி மரமா இருக்கு. பசுஞ்சோலை சாலை. திரும்பினா நீர் தேக்கம், இப்படி திரும்பினா பண்ணை, ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி திரும்பினா ஒருங்கிணைந்த பண்ணைகள். பண்ணைனா அங்க எல்லாம் இருக்கு. மீன் வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், வாத்து வளர்ப்போம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பந்தல் பயிர் எல்லாம்.
அப்படி திரும்பினா காடு, இப்படி திரும்பினா மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். காலி இடம் வெற்றிடம் என்று எதுவுமே இருக்காது. நீ பயணித்து ஒரு தடவை பயணித்து பாரா அந்த கனவோடு. இதெல்லாம் முடியுமான்னு கேட்காத. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா இல்லையா, இதுதான் கேள்வி. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறாங்க போலியன். முடியும் என்றால் எல்லாம் முடியும். உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகத்தில் யாராலும் முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு. திமிரோடு இருங்க. பெருங்கனவை கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம்ம மாற்றி படைக்க இருக்கிறோம் நம்ம தாய் நிலத்தை. இந்திய பெருநிலத்திற்கே முன்மாதிரியான ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கும். கல்வியில் சிறந்த நாடு. தென்கொரியாவை முதலிடத்துல, தென்கொரியாவை முந்திக் கொண்டு தமிழ்நாடு இருக்குது. கல்வியின் தரத்துல, மருத்துவத்தில், எல்லாவற்றிலும் ஆகச் சிறந்த நாடாக நம்ம படைக்கிறோம். அது கனவு. யாருடைய கனவு? நம் முன்னவர்கள். யாருடைய கனவு? நமது உயிர் தலைவர். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்த ஒரே மகன் தமிழ் பேரினத்தில் நம் உயிர் தலைவர் பிரபாகரன். அவன் கனவு இப்போது யாரிடத்திலே? யாரிடத்திலே? அவன் மகன் என்னிடத்திலே, என் பிள்ளைகள் உங்களிடத்திலே. இலக்கை தீர்மானித்து விட்டோம், பயணத்தை தொடங்கிவிட்டோம். பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதனாலே நன்மை பிள்ளைகளை கால்களை உறுதி செய்யுங்கள். நிச்சயமாக நம் இலக்கை தொடுவோம். நாம் வெல்லவில்லை என்றால் யார் வெல்வார்? யார் வெல்வார்? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு, நம் பாட்டன் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. நாடு சுதந்திரம் அடைகிறான். கொடி எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. அவன் கொடி ஏத்துறான். தாயின் மணி கொடி பறக்குது பார், அது தாழ்ந்து மணிந்திட போற்றிட வாரின்னு அவன் கொடி ஏத்திடுறான். மாநிலம் பிரிச்சிடுறான். பிரிச்சிடறான். அவன் பிரிக்கிறான். அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலாம், அவன் வச்சிடறான். சொன்னது எல்லாம் நடக்குது. அவனே சொல்றான், தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோங்கிறான். பாரதி சொன்ன இத்தனை நடந்தது, இது நடக்காதா? நடக்கு. ஏன்? தலைவன் சொல்றான், வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியமாக ஒரு நாள் வெல்லுவோங்கிறது. அதான் தர்மம். தர்மமே வெல்லும் சான்றோர் சொல் பொய்யாமோங்கிறான். உறுதியா வேண்டும். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் சொன்னதெல்லாம் நடக்குது. பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள், வித்தால். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள். அடுத்தகம் பிளாட்ஸ், விளை நிலங்களை வீட்டு மனைகளாக விற்பார்கள். ரியல் எஸ்டேட்ஸ் விற்கிறார்கள். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி, தேசியவாதி என்பார்கள். நீ உரிமை என்று பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்பார்கள். நடக்குது. இப்ப நாம உரிமை, என் தேசிய இனத்தின் உரிமை என்று பேசும்போது பிரிவினவாதி, தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இன வெறி, சிறங்கு சோரி என்றெல்லாம் பேசுகிறார்களே. அவர் சொன்ன எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் ஒரு நாள் திருவள்ளுவர் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் ஆடுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள். அன்னைக்கு
எனக்கு என் தாய் உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்குங்கிறார். யாருக்கு? இவனுக்கு தான். அவன் பேர் இவனுக்கு தான். என் தாத்தன் சொன்ன இத்தனை நடந்திருக்கு. இது நடக்காதா? நடக்கும். பிரபாகரன் மகன் நடத்தி காட்டுன என் பிள்ளைகளே உறுதியாக அடர்ந்த காட்டுக்குள் வைத்து என் தலைவனின் இடத்திலே, என் அன்பு பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை, நம் இனத்திற்கென்று ஒரு வரலாறு இல்லை. இலக்கிய சான்றுகளால் கல்லணை இருப்பதால் கரிகாலன், பெருவுடையாய்கள் இருப்பதால் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழனும் மகன் அரசேந்திரனும். வரலாறு இல்லை, புனைவு கதைகள், இலக்கிய சான்றுகள், அவ்வளவுதான். என்ன சொல்லுகிறார்? நமக்கென்று வரலாறு இல்லையப்பா, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். எப்படி சொல்றாரு? நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி கிடையாது. நாம் தோற்கலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்திலே செய்தி கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? நாம் உறுதியாக வெல்வோம். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள் என்று சொல்றார். அந்த சத்திய தலைவனின் பிள்ளைகள் நாம் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் வயதிலே தாய் நிலத்தின் விடுதலைக்காக உயிரியும் செய்தவர்கள் 50,000 மறவர்கள். நீங்கள் உயிரை கொடுங்கள், அதல்ல இந்த களம். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து முன்னில்லுங்கள், அதுதான். அந்த நிலத்திலே அடிமைப்படுத்தி நம் அன்னை தமிழினத்தின் விடுதலைக்கு தலைவன் தூக்க வேண்டியது துவக்காக இருந்தது. இந்த நிலத்திலே நம்மளை அடிமைப்படுத்துவன் நம்முடைய வாக்கையை வாங்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்மளை அடிமைப்படுத்தி ஆளுகிறான், வீழ்த்துகிறான். நம் வளங்களை சுரண்டி கொள்ளையடித்து கொடுக்கிறான். அப்போது நாம் ஏற்க வேண்டியது நண்பு பிள்ளைகளே துவக்கல்ல, வலிமை மிக்க வாக்கு என்பதை இங்கே பேசிய நண்பு மகன் கோவிந்து கூட சொன்னார். நீங்க அறிவாயுதம், தம்பி அவனும் சொன்னார், அறிவாயுதம் மிக வலிமையானது. வரலாற்றிலே சரித்திரத்திலே அலெக்சாண்டர் நெப்போலியனுக்கு என்ன மதிப்பு பெயர் இருக்கிறதோ அதே சாக்ரட்டிஸுக்கும் பிளாட்டோவுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் இருக்கிறது என்றால் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருகிறார் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர். அப்படி ஓடுங்கள் அன்பு பிள்ளைகளே. போர்க்களத்திலே துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் என்கிறான் லேனின். மாசத்தும் சொல்றான், உன் முன்னவர்களை அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களை நீ சந்தித்து பேச வேண்டுமா, நூலகத்திற்கு செல்லுங்கிறான். அங்கே இருக்கிறான் மார்க்ஸ், அங்கே இருக்கிறான் அரிஸ்டாட்டில், அங்கே இருக்கிறான் பிளாட்டோ, அங்கே இருக்கிறான் புத்தன், அங்கே இருக்கிறான் பூலே, அங்கே இருக்கிறான் போய் படி, அவனோட நட்பு கொள்ளுங்கிறான். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஆயுதம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும். அதைத்தான் தம்பி அபு வலியுறுத்தினார். மார்க்ஸ் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு அறிஞன், இப்படி ஒரு சிந்தனையாளன் பிறக்கவே இல்லை, பிறக்க போவதும் இல்லை என்கிறான். அவன் சொல்லுகிறான், என் அன்பு பிள்ளைகளே, மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவனாக இருப்பேன் என்கிறான். அதனால் தான் என்ன சொல்லுகிறார்கள், படித்த ஆசிரியர்களிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கள். கற்றவை பற்றவை, தீயவை தீயவை, இதான் கோட்பாடு. உன்னுடைய கொள்கை என்ன?
உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். வரலாறு என்பது வெறும் வெற்றி சொல்லல என் உடன் பிறந்தார்களே. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று தலைவன் வலியுறுத்துகிறான் என்றால், வரலாறு என் வழிகாட்டி என்று சொல்கிறார் என்றால், நமக்கு மட்டுமல்ல உலகில் எல்லா மொழிகளின் தேசியத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். நான் வாழ்ந்தது எங்கே, வீழ்ந்தது எங்கே என்பது தெரியாமல், கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. நிகழ்காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பது என்பது எதிர்காலத்தில் எழுந்து நிற்கத்தான். வரலாற்றை பாதுகாத்த எல்லா இனங்களும் உலகத்தில் பத்திரமாக வாழ்கிறதுங்கிறான். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதனால் என்ன? அதற்கு மன்னர் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எழுத வந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை என்னுயிர் பிள்ளைகள் நினைவு வைத்துக் கொண்டார்கள். நீங்கள் உங்களுக்காக உழைக்கிறீர்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக உழைக்கிறீர்கள். நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஜூலியஸ் சீசர் சொல்லுகிறான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல்றான், நான் ஆகச் சிறந்தவன் என்று. ஏன்? நான் தமிழன். என்னை போல மாண்பு கொண்டவன் எவன் உண்டு? உலகில் முதலிலே நாகரிகம் அடைந்து பண்பட்ட இனத்தின் மகன் நான். பிரச்சனை அதுதான். உலகிலே முதலிலே நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிவிடுங்கிறான். இந்த மரபணு கூறுகள் மாறிவிடுங்கிறான். மாறிட்டு அது புதுப்பிக்குது. தமிழ் பேரினம் ஏன் அடிமையானது? ஐயா காப்பாரவாளன் எழுதுகிறார், தமிழன் ஏன் அடிமையான புத்தகத்தையும் பிள்ளைகள் படிக்கணும். எடுத்தவனே எழுதுறவங்க முழுக்க நீங்க வாசிக்கணும் அல்ல, அது முன்னாடி எடுத்தவனே எழுது. தன்னின பகை என்ன பகை? அவன் இந்து, நான் இஸ்லாம், அவன் கிறிஸ்தவன். பகை. ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். என் மொழி தமிழ், அவன் மொழி தமிழ், அவன் மொழி தமிழ். ஒரே தாயின் பிள்ளைக்குள் பகை. இதை தன்னின பகை. அவன் படையாட்சி, நான் வரையன். அவன் தேவன், நான் தேவேந்திரன். அவன் நாடார், நான் கோனார். அவன் உடையார், நான் முத்தரையர். அவன் பிள்ளை, நான் முதலி. அவன் ஆசாரி, நான் மன்னார். அவன் வேளார். இப்படி இப்படி ஒருவனை ஒருவன் தாழ்த்தி வீழ்த்தி, எப்படி? இவர் எழும்போது இவர் அழுத்துவார், இவர் எழும்போது இன்னொருத்தர் தலை அழுத்துவார், அவர் எழும்போது 2 பேரும் சேர்ந்து அழுத்துவார். எவன் எழுவான்? இதற்கு பெயர் என்னுடன் பிறந்தவர்களே, என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் தன் இனப்பகை. அடுத்தது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழி சிந்தனை. All the glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வெள்ளக்காரனுக்கு. என் இன மக்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன, இவன் இருக்கிறத விட அடுத்தவன் இருக்கிறது உயர்ந்தது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனை. அதனால் வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி உயர்ந்தது. ஒரு கேள்வி, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வி இந்த தமிழ் சமூகத்தில் இதுவரை எழுதவில்லை. யார் வருவரை? உங்கள் முன்னவன் சீமான் வருகிற வரை ஒருவே கிடையாது. ஆங்கில அறிவுன்னா அதுக்கு 500க்கும் மேற்பட்ட சொற்களை பிச்சை போட்ட என் மொழிக்கு பேர் என்னடா? என்னது? என்னுடைய கொல் அவனுடைய கீழ்,
என்னுடைய தாக்கு அவனுடைய அட்டாக்கு, என்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச், என்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு, என்னுடைய உடன் அவனுடைய சடன். எனக்கு இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் எடுத்து உருவாக்கிட்டு அது அறிவு. இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி? அது லாங்குவேஜ் பைத்தியக்கார பையில, அது நாட்ட நாலேஜ். முட்டாப்படா தம்பியை நல்லா விளங்குன, என் பிள்ளைகள் நல்லா விளங்குனா. அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. அறிவு கெட்டவன்னா கொஞ்சம் கெட்டிருக்கு, அது சரி பண்ணிடலாம். அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு, அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கற்பிக்க முடியாது. ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும். படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு வரணும் கற்பிக்க முடியாது. கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட, அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது. கேட்டா பொறாமைங்கிறான். டேய் போடாங்க போடா. ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாற்றம் பயப்படுறாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. கொத்தப்பரட்டா கூட்டம் இது, கொள்கை கூட்டம். லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்பினாங்க. எந்த நொடி சாவு வரும். எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறோம்? எப்படி சொல்றது? அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போரிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதிலும் அச்சம் இல்லைங்கிறான். அவன் பேரைங்க நம்ம பயப்படுகிறான். எங்களுக்கு பயம். அறிவார்ந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் அரசியல் செய்த ஆண்ட நிலம், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேரினம். இப்படி போய் அப்படி நினைக்கும் போது ஐயோ நாடு நாசமா போயிருமோன்னு ஒரு பயம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொள்கை என்ன? கொள்கை அவர் தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு சின்னம். நாங்க சின்னத்தை பார்த்து போடாத, எங்க எண்ணத்தை பார்த்து போடுங்க. அது ஒரு நல்வாய்ப்பா, நல்வாய்ப்பா பாரு. சின்னமும் எண்ணமும் ஒன்னா வந்துடுது. அவன் சின்னத்தை தேட கஷ்டப்படுவான்ட்டு என்னவே வச்சுட்டாங்க. அது நான் தாங்க தெரியாம இப்படி அடிச்சு விட்டான். இது சீமா மாதிரி இருக்குன்னு தந்திருக்க மாட்டான். வாரண்டி கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறாங்க. இது ஏதோ பரவாயில்ல. அந்த களை பேத்திக்கிட்டு இருக்கிறது சீமான்னு தெரியல. அவன் கொடுத்துட்டான். இப்ப தெரிஞ்ச ஆஹா முத அண்ணன் போய், உங்களுக்கு தெரியாது, பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பேரறிவு என் தங்கச்சி எல்லாம் அணிது தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது எப்படி தாக்கம் தெரிஞ்சுக்கணும்ல, சண்டை எப்படி போடுறேன்னு. எனக்கு புளியை கொடுங்கன்னு கொஞ்ச நேரம் அப்படியே, மீன் டைகர், யா டைகர் அப்படியே பார்த்தேன். இன்னும் நேஷனல் அனிமல். அப்போ இந்த லோட்டஸ் நேஷனல் ஃப்ளவரை எதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு பக்கத்தில் இருக்கிற 2 அதிகாரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டான். வச்சுக்கலாம் நாள் பொருங்க அப்படின்னு. சரி காளமாடை கொடுங்க. அடுத்து கேட்பேன்ல காளமாடை. நோ நோ நோ. அப்புறம் மயிலை கேட்டேன், அதே பதில் தான். அப்புறம் காளமாடு கேட்டேன். என்ன நம்ம ஜல்லிக்கட்டு அப்படி காலை உயிர் உள்ள எதையும் தர்றதில்லைட்டான். அப்போ மாயாவதிக்கு எதுக்கு யானையை கொடுத்தீங்க?
ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொண்டு அது அப்ப நடந்துச்சு. அப்ப நான் பின்னாடி பிறந்ததான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க. அதுக்கு இதில் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சரி ஒன்று செய், யாருக்கும் சின்ன வேணாம், அழிச்சு நீ என்ன பண்ண ஒரு அண்டா, இந்த நகை வெட்டி, இந்த சாந்து சட்டி, இதெல்லாம் சின்னம். பாரு குக்கர்லாம் கொடுத்து மக்கர் பண்ணிட்டு அலையிறாங்க. குக்கர் என்ன கேட்டா அது இதுதான். இதுக்குள்ள நான் என்ன சொன்னேன், அமெரிக்காவை நீ எப்படி நினைக்கிறேன், கிரேட் கண்ட்ரி, அங்கே சின்னம் இல்லை, எண் முறை தான் இருக்கு. நீ என்ன செய்ய, எல்லா கட்சிக்கும் சின்னத்தை எடுத்துரு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்துரு. எனக்கு 101, அவருக்கு 51, அவருக்கு 61, அவருக்கு 71, அவருக்கு 200, 300 இப்படி கொடுத்துருவாங்க. படிக்காத இல்லட்ரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நீ 75 வருஷத்துல படிக்க வைக்காம என்ன பிடிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, படிக்க வைக்காம 75 வருஷம் விடுதலை பெற்ற இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, 1-2 கூட தெரியாதவங்க ஓட்டை இப்படி போட்டு தனக்கான தலைவனை தேர்வு பண்ண மாட்டவன இவன் பேசுறான். கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கான். கடைசியா எதையுமே உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். கடைசியா நமக்கு விவசாயம் கொடுத்துட்டான். ஏன் விவசாயம் கொடுத்தான், எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா, உயிருள்ள எதையுமே தர முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் நமக்கு விவசாயம் கொடுத்துருக்குன்னா உயிரோட எந்த விவசாயம் இல்லை. ஏன் நமக்கு கொடுத்துருக்கு, உயிரை கொடுத்தாவது வேளாண் உழவை நீப்போம், உலகை காப்போம். உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். அந்த இடத்துல அவசமா அது வழி கிடையாது. என்ன நானும் சொல்லிட்டேன், பாரதி கண்ட தருணமே வெல்லும். என் பாட்டன் சொல்றாங்க, திருவருள் பெற்ற மகன் வருவான்டா அப்படின்னு. வெல்லுவான். உலகத்துல எவன் வேணாலும் தோக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று செய்வார்கள். விளையாடுங்க களத்தில், உங்க பின்னாடி நான் நிற்கிறேன், நீ நடந்து செல். விழுகிற நிழல் உன் நிழல் அல்ல, உன் அப்பன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன் நிழல். அப்படி கூட நான் வரேன், பின்னாடியே வருவேன். தைரியமா களம் உண்ணுது, காலம் உண்ணுது, விளையாடு. உனக்கிட்ட அவன்கிட்ட காசு இருக்கு, உனக்கு கருத்தியல் இருக்கு. உன்னை வெல்ல ஒருவனும் இல்லை. உன்னுடைய கனவு எதிரி தோற்க வேண்டும் என்பதா அல்ல, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். எனக்கு நேர்மறை கோட்பாட்டை வச்சுக்க. 10 ரூபாயை நீ தவறிவிட்டால் வருந்தாதே, எடுத்தவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதுதான் நேர்மறை சிந்தனை. இதுதான் ஏன் நம்ம சொல்றோம் இந்தி ஒழிய கிடையாது, தமிழ் வாழ். அவன் மொழியை ஒழியணும், ஏன் ஒழியணும்? கர்நாடக மாநிலத்திலிருந்து கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வருந்தினேன், கண்டித்தேன். தவறு. அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது. ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை ஏன் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. என்னது தமிழ் தேசம்? இனியதடி பாப்பா. நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நம் பாட்டன் பாரதி எதை முன்வைக்கிறார்? தமிழ் தேசத்தை. தமிழ் தேசத்தை அழுத சொல்லி உயர்வு சொல் தமிழ் சொல்லி தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம், அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். கீழே வர்றான் எதுக்கு? முதலில் தமிழ் தேசம் என் தேசம். அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன். பெற்ற தாயை நேசிக்காதவன் பிரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற?
என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் பேரன்பு நேசிக்கிறேன். அதே மாதிரி பிற மொழி வழி தேசிய இனங்களை நேசிக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும். நல்லா கவனிச்சு. பாரதி நம்முடைய பாட்டன் சொன்னது என் பிள்ளைகளுக்கு நான் அவனை நீங்கள் படிக்கணும். புதிய ஆத்திசூடியை படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. அச்சம் தவிர ஆண்மை தவிர உடலினை உறுதி செய். அடுத்த வார்த்தை அவனை பார்ப்பான். பிராமணன் எல்லாம் சொல்றாங்க, அடுத்த வார்த்தை ஊன் மிக விரும்புகிறான். எப்படி பார்த்துக்க, ஊன் மிக விரும்பு என்பது உயர்வுங்கிறான். உயர்ந்து சிந்தி, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். அவன் சொன்னதை நீங்க, அதுதான் கொள்கை எடுத்துக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? சிதையா நெஞ்சுகள் சாவதற்கு அஞ்சேல். சொல்வது தெரிந்து சொல், செய்வது துணிந்து செய்கிறான். இதான் உன் கோட்பாடு. சொல்வது தெரிந்து சொல், செய்வதை துணிந்து செய். ரௌத்ரம் பழகு, பாட்டினில் அன்பு செய். பாட்டினில் அன்பு செய்கிறான், ரௌத்ரம் பழகுங்கிறான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு. சீமான் சத்தமா பேசுறான். சீமான் அவன் தம்பி பிள்ளைகளும் தங்கைகளும் கத்துறாங்க. நாங்கள் சத்தமாக பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், சத்தமாக உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். ஏன் உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் அதை நல்லா கொஞ்சம் வெடிப்புற பேசுங்கிறான். அதை நாங்க வெடிப்புற பேசுறோம். பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே பேசு. இல்ல சங்கே முழங்குங்கிறான். முழங்கு. நீ இப்படி பாரு. வெண்கொடுமை சாக்கட்டில் விளையாடும் தோளங்கள், வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர்முள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். எப்படி இருக்கு? நல்ல வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள், வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். அதான் பாருங்க. நீ எந்தடா போய் தத்துவம் கித்துவம் கருத்துலாம் தேடிட்டு இருக்க? 5000 வருஷமா அதான்டா நம்மகிட்ட இருக்கு. அது ஒன்றுதான்டா இருக்கு. சுத்தம் சுகந்தரம், சுத்தம் சுகந்தரம் எல்லாரும் எழுதி போட்டுக்காண்டா. இறங்கி கூட்டதாண்டா இல்ல, அதுக்கு தாண்டா நம்ம வந்திருக்கோம். அதுதான் வந்திருக்கோம். ஏன் நம்ம பாட்டினே சொல்றான், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா சொல்லிய வண்ணம் செய்ய. எங்களுக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லை, செய்வோம். ஏன்னா சொல்லுக்கு முன் செய்ய. என்னை பார்க்குறேன், என்ன 3 மணிக்கு மண்டபம் கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு சாப்பிட நேரம் கொடுக்கணும். இது ஒரு சும்மா ஒரு அறிமுக சந்திப்பு தான். மறுபடியும் கூடுவோம், களத்தில் கூடுவோம், விளையாடு. ஒண்ணுதான் உனக்கு சொல்லுவேன். உன் தகப்பனா, உன் முன்னவனா, உன் உடன் பிறந்தவரா, ஒரு அண்ணனா ஒன்று சொல்லுவேன். பெண்களை பெரிதும் போற்ற கத்துக்கிறேன், மதிக்க கத்துக்க. பெண்மையை போற்றாத எந்த சமூகம் பெருமை அடையாது. பெண்களுக்கு முன்னுரிமை என்பதே உன் பிறவி கடமை. 117 இடத்திலே சரிவாதி வாய்ப்பு என்பது நம் பிறவி கடமை. அதில் ஒரு பெருமையோ அது ஒன்றாது. என் கடமை, என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் அக்காவுக்கு கொடுக்க வேண்டியது என்பது என் பிறவி கடமை. அதனால என்ன சொல்றோம்?
எனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். அதை போற்றாத எந்த சமூகம் உயர்வடையாது. தமிழ் சமூகத்தில் 90 விழுக்காடு குலதெய்வம் எல்லாம் பெண் தான். எனக்கு கூட என் தாய் வீரமா காளி பெண்தான் குலதெய்வம். பாரதிக்கும் காளிதான், என் மாமா காளிமுத்துக்கும் காளிதான். ஒரே தெய்வம், எங்க 2 பேருக்கும் ஒரே குலதெய்வம். போற்றணும். மதம், சாதி, திரைக்கவர்ச்சி, பணம், பதவி, புகழ், இந்த போதைகள் அண்ணாத பெருநெருப்பாக என் பிள்ளைகள் வளர்ந்து வரும். பெருநெருப்பா வளர்ந்தோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் சிந்தனையில் கவனமாக இருங்கள். அதுதான் வார்த்தையாக வரும். உங்கள் எண்ணத்தில் மிக கவனமாக இருங்கள். ஏன்? அதுதான் வார்த்தையாக வரும். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஏன்? அதுதான் செயலாக மாறும். உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கும். உங்கள் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானிக்கும். அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. எண்ணுவது உயர்வு என்று பாரதி பாட்டன் பாடுவது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்று நம்முடைய மறைவர் வள்ளுவ பெருமகனார் தந்தலிய மறைமொழியில் போதிப்பது அதுதான். எண்ணம் உயர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உனக்கு சொல்லுவேன் என் பிள்ளைகளே, உன் எதிரியை நெத்திக்கு நெத்தி, நெஞ்சுக்கு நெஞ்சு குறிவை. குனிஞ்சு பார்க்காத குள்ளமயங்க. உன்னை எதிர்ப்பவன் எல்லாம் உன் எதிரி அல்ல. நீ எவனை எதிர்க்கிறியோ அவனை உன் எதிரி. விமர்சனங்களை கவலைப்படாதே. விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அற்ப அவதூறை கூட கடக்க முடியாதவன் வெற்றியை தொட முடியாது. அற்ப வெற்றி, அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. தூக்கி தள்ளி அது பொருள்படுத்தாது. புறந்தல்ல கற்றுக்கொள். ஆபிரகாம் சொல்றான், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தள்ளிட்டு என் அன்பு பிள்ளைகளே, ஓடுவதாக இருந்தால் இலக்கை துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் உறுதியானவராக வேண்டும், தனித்து நின்று போராடுங்கள். தனித்துவத்தோடு போராடுங்கள். உங்கள் பயணம் உங்கள் கால்களை நம்பி, அடுத்தவர் கால்களையோ தோள்களை நம்பி உங்கள் பயணம் இருக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் நலனுக்காக பணி செய்ய வராதீர்கள். மக்கள் கருத்துக்காக பணி செய்பவர்கள் அல்ல. நாம் மக்கள் கருத்துக்கு வேலை செய்ய முடியாது, மக்கள் நலனுக்குத்தான் வேலை செய்ய முடியும். கருத்து கேட்டீங்கன்னா ஒண்ணு நடக்குது. சாதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதானே ஒழிய இடையூறுகள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிட்டு களத்தில் நிற்க பழகணும். அலையில்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது. தடையில்லாத படைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, துணிந்து நில்லுங்கள் களத்திலே. உங்களுக்கு இந்த களமும் காலமும் உங்களுக்கானது. ஒற்றுமையாக நில்லுங்கள். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை. எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை. 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் எத்தனை 1000 பேர் இருக்கிறீர்கள்? வந்தவர்கள் கொஞ்சம், வர முடியாமல் எத்தனை பேர்? தேர்வு, பல்வேறு வேலைகள். ஆனால் என் முன்னால் இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல இந்த கருத்து,
உலகெங்கும் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான். என் அன்பு பிள்ளைகளே, அண்ணல் காந்தி சொல்கிறார், வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும். நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவி கடந்து சிந்தனைக்குள் போய் அது செயலாக்கம் பெறுங்கிறார். அப்படி ஒவ்வொரு சொல்லையும் என் இதயத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இந்த இன்சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். நல்லதை கொள்ளுங்கள், அல்லதை கொல்லுங்கள், தள்ளுங்கள் அல்லதை. நபிகளார் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே. தீமைக்கு மாற்று தீமை அல்ல, தீமைக்கு மாற்று நன்மைதான். நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, நெருப்பை தண்ணீரை வைத்தான் அணைக்க முடியும். திமுக சொல்கிறது வாருங்கள், பிஜேபியை வளரவிடக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் திமுக ஆட்சியை மறுபடி வரவிடக்கூடாது, ஒழிக்க வேண்டும், வாருங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம் என்கிறார்கள். நான் என்ன சொல்கிறோம்? உங்க 2 பேரையும் ஒழிக்க வேண்டும், அதனால் நாங்கள் ஒன்னாக நிற்போம். காங்கிரஸ் நம்ம இனத்தின் பகைவன், பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகளில் இவன் நல்லவன் கெட்டவன் கிடையாது, 2 பேருமே தீய தீய கொடிய சக்திகள். இவர்களுக்கு கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மக்களிடத்தில் எழுப்ப வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு நாளும் போராட்டம், பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளை என் மக்களுக்கு பிரசவித்து தந்தவன் யார்? இவ்வளவு போராட்டங்களை என் மக்களின் மீது திணித்தவன் யார்? பாரதிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சிகளை தாண்டி என் மக்களுக்கு பிரச்சனை என்ன? ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, மீனவர் படுகொலை, காவிரி நதிநீர் உரிப்பு, கச்சத்தீவு கொடுத்தது, என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைகளையும் பிரசவித்தது யார்? இந்த 4 கட்சிகள் தான். அநீதி செய்பவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரம். அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றார். ஒரு தவறான ஆட்சியை நடத்துகிறான் என்றால் அதற்கு ஆட்சியாளன் பொறுப்பல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்புங்கிறான். நம் பெற்றோர்களுக்கு, நம் உடன் பிறந்தார்களுக்கு கற்பியுங்கள். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வோம். கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வோம். வாருங்கள் என்று அழையுங்கள். இதே திருச்சியில பிப்ரவரி 21 2006 நடக்க இருக்கிற மாநாடு நடிகரை நேசிக்கிற கூட்டத்தை விட நாட்டை நேசிக்கிற கூட்டம் பெரிது என்று காட்டுவது. என் அன்பு பிள்ளைகளே, படையை திரட்டுங்கள். இது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் மாநாடு. இது கோயில் திருவிழா போல இனத்தின் திருவிழா. குடும்பம் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது மான மறவர்களின், கொள்கை மறவர்களின் கூட்டம். கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திரள்வோம் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று பேரறிவாளன் என் மகன் என்றால் பேரறிவாளன் மட்டும் வரக்கூடாது. எங்க தங்கை அனீஸ் என்றால், அபு என்றால் என் மகனுக்கு கோவிந்த நாராயணன் மட்டும் வரக்கூடாது. அம்மா, அப்பா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, தங்கை, நீ எந்த கட்சியில் இரு, எந்த இருக்கும் போ. கோயில் திருவிழாக்கு எல்லாரும் போகும்ல, அது மாதிரி இனத்தின் திருவிழா வா. இன்னையிலிருந்து போய் வேலை செய்யும். அந்த மாநாட்டிலே 234 வேட்பாளரை அறிவிப்போம். இந்திய பெருநிலத்தில் இப்படி தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்த ஒரு அரசியல் இயக்கம் உண்டா என்று பார்க்கட்டும். அதிலே 134 பேருக்கு மேலே
25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள், ஏன் இளைஞர்கள் என் இனத்தின் எதிர்கால நம்பிக்கை. சீமானும் அவன் உடன் இருக்கிறவர்களும் விட்டு போனாலும் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டு போக வலிமை மிக்க இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை. புது ரத்தம் ஊறாத உடலும் புதுநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. அதனால் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாய்ப்பு, தகுதி வாய்ந்த பிள்ளைகளுக்கு. நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். முருங்கை மரத்திலே நூற்றுக்கணக்காக காய்ச்சி தொங்கும், ஆனால் அதில் 2-3 காய்களைத்தான் விதைக்கு தேர்வு செய்வோம். ஆடு மாடு, மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, வீரமிக்க காலை பிடிபட்டால் அந்த மாட்டை வித்து விடுவோம். கிடாய் சண்டை, தோற்ற கிடாய் கரியாகும், ஜெயித்த கிடாய் இனப்பெருக்கத்துக்கு. சேவல் சண்டை, தோத்த சேவல் கரியாய்விடும், ஜெயித்த சேவல் இனப்பெருக்கத்துக்கு. ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். அதனால் 234 வேட்பாளர்களையும் பொறுக்கு விதையாக, வீரியமிக்க விதையாக போரிக்கி களத்திலே இந்த தேர்தலில் நிறுத்துகிறோம். ஒரு பேரெழுச்சியான மாநாடு, பிறகு நேரடியாக தேர்தல் களம். நம் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது மக்களின் கண்முன்னே விரித்து வைக்கிறது. இந்த ஆட்சியில், உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ வேண்டும் என்கிற இயக்கத்தை மக்களுக்கு விதைக்கிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, என்னுயிர் பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! நாம் தமிழர்.